கூடும். அல் குர்ஆன் நபிலாம் ஸல்லல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஒழுக்கம் பேண எவர் நோன்பு நோச்சிருந்தும் பொய் சொல்வதையும் பொய்யான முறையில் செயல்படுவதையும் விட்டு விடலோ அவர் பசித்திருப்பதையும் தாய்த்திருப்பதையும் பற்றி இறைவனுக்கு எவ்வித அக்கறையும் இல்லை. நூல் புகாரி ஒழுக்கமற்ற நோன்பாளிகளிலே எத்தனையோ நோன்பாளிகள் உள்ளனர். அவர்களுக்கு நோன்பின் வாயிலாக பசியையும் தாகத்தையும் தவிர வேறு எதுவும் கிடைப்பதில்லை. நோன்பிற்கான கூலி கிட்டுவதில்லை. நூல்தாரமே மனிதர்களின் காலம் ரம்லான் மாதம் உச்ச பிரிவின் மீது அனுதாபமும் பருவும் செலுத்த வேண்டிய மாதமாகும். நூல் பைக்கி நோன்பு ஒரு கேடயமாகும். உங்களில் ஒருவர் நோன்பு நோச்சினால் தம் நாவால் கெட்ட சொற்கள் பேச வேண்டாம், சச்சரவில் ஈடுபட வேண்டாம், கூச்சலிட வேண்டாம். அவரிடம் எவராயும் வசமொழி பேசினால் அல்லது சண்டையிட முடிந்தால் தாம் ஒரு நோன்பாளி என்பது அவர்கள் நினைவில் கொள்ளட்டும். புகாரி முஸ்லிம். எனவே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரம்லான் மாதம் அனைவரும் நோன்பு நோச்சு அதிகமான அமல்களான ஜகாத் சதகா தான தர்மங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக செய்து அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெறுவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். மாஷாஅல்லாஹ். அடுத்ததாக ஏ சல்மான் ஃபாரிஸ், அல்லாஹ்வை நேசிப்பது எப்படி? அடுத்து தௌஃபீகா, இங்க வாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மற்றும் பெரியோர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم انفعنا بما علمتنا وعلمنا ما ينفعنا وزدنا علما. يا مقلب القلوب ثبت قلبي على دينك. தங்கள் முன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அல்லாஹ்வை எப்படி நேசிப்பது. நேசிக்கிறதில் இரண்டு விஷயம் இருக்கு. ஒன்று நாம் அல்லாஹ்வை நேசிப்பது, மற்றொன்று அல்லாஹ் நம்மை நேசிப்பது. அல்லாஹ்வை நேசிப்பது ஒவ்வொரு முஃமின் மீதும் கட்டாயமான கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹு வ யக்ஃபிர் லகும் ذுனூபகும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே, நீர் கூறும், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான். மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கிறான். இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் தன்னை தன் அடியார்கள் நேசிக்கணும் என விரும்புகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மீது நேசம் வர வேண்டும் எனில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் நமக்கு அளித்துள்ள அருட்கொடைகளை நினைவு கூற வேண்டும். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 22வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், உங்கள் இறைவனாகிய அவன் உங்களுக்கு பூமியை விரிப்பாகவும் வானத்தை முகடாகவும் அமைத்து வானிலிருந்து மழையை பொழியச் செய்து அதன் மூலம் கனிவகைகளிலிருந்து உங்களுக்கு உணவை வெளிப்படுத்தினான். எனவே இவற்றை அறிந்து கொண்டே நீங்கள் அல்லாஹ்வுக்கு எவ்வித இணைகளையும் ஏற்படுத்தாதீர்கள். சூரா பலதில் அல்லாஹ் கூறுகிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபதைன் வ ஹதைனாஹுன் நஜ்தைன். அவனுக்கு நாம் 2 கண்களை ஆக்கவில்லையா, மேலும் நாவையும் 2 உதடுகளையும் ஆக்கவில்லையா? அன்றியும் நன்மை தீமையாகிய 2 பாதைகளை அவனுக்கு நாம் காண்பித்தோம். இவ்வாறு
இவ்வாறு அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத்துக்களை நினைத்து பார்த்தால் அவன் மீது நேசம் தானாக வந்துவிடும். அல்லாஹ் நமக்கு அளித்துள்ள அருட்கொடைகளில் முதன்மையானது நம்முடைய ஈமான். அந்த ஈமானோடு நம் அமல்களை செய்யும் போது அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிப்பவர்கள் மறுமையில் தன்னை நேசிப்பவர்களுடன் இருப்பார்கள் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ் தன்னை நேசிக்கும் அடியானை தானும் நேசிக்கின்றான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானை நேசிக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, நான் இவ்வடியானை நேசிக்கிறேன், எனவே நீங்களும் அவரை நேசியுங்கள் என்று கூறுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானுலகத்தில் உள்ள மற்ற மலக்குமார்களிடம், அல்லாஹ் இன்னாரை நேசிக்கிறான், நீங்களும் அவரை நேசியுங்கள் என்று அறிவிப்பார்கள். உடனே வானுலகத்தில் உள்ள மற்ற மலக்குமார்களும் அவரை நேசிப்பார்கள். பிறகு அவருக்கு பூமியிலும் அங்கீகாரம் அளிக்கப்படுகிறது என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இது சஹீஹ் புகாரியில் பதியப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு அன்பானவனாக இருக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் தூய்மையானவர்களை நேசிக்கின்றான், பாவத்திலிருந்து மீள்பவர்களை நேசிக்கின்றான். ஒருவர் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்கும் போது அல்லாஹ் அவரை நேசிக்கின்றான். இரத்த உறவை பேணி வாழ்வதை அல்லாஹ் நேசிக்கின்றான். நற்குணத்தையும் நற்குணம் உடையவர்களையும் அல்லாஹ் நேசிக்கின்றான். சுபஹானல்லாஹ், இவற்றையெல்லாம் பின்பற்றி அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அடியார்கள் தன்னை எந்த அளவு நேசிக்க வேண்டும் என தன் திருமறையில் கூறுகிறான். குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகின் தர்தௌனஹா أحب إليكم من الله ورسوله وجهادا في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. நபியே, நீர் கூறுவீராக, உங்களுடைய தந்தைமார்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் நீங்கள் சம்பாதித்த உங்கள் செல்வங்களும் நஷ்டமடைந்து விடுமோ என்று நீங்கள் அஞ்சுகின்ற உங்கள் வியாபாரமும் நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கும் வீடுகளும் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் விட அவன் பாதையில் போர் புரிவதையும் விட உங்களுக்கு மிக விருப்பமானவையாக இருக்குமானால் அல்லாஹ் தன்னுடைய தண்டனை பற்றிய வேதனையை கொண்டு வருவதை எதிர்பார்த்து இருங்கள். அல்லாஹ் பாவிகளை நேர்வழியில் செலுத்துவதில்லை. இவ்வாறு 9வது அத்தியாயம் 24வது வசனத்தில் அல்லாஹ் எச்சரிக்கிறான். நாம் இவ்வளவு நாளாக எதையெல்லாம் நேசித்தோமோ நேசித்து கொண்டிருக்கிறோமோ அது அத்தனையும் ஒரு சோதனையாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நாம் எதை நேசித்தாலும் அல்லாஹ்விற்காக நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பித்தால் இந்த உலகமும் நமக்கு அற்பமாகிவிடும். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதை நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுகிறோம். இதற்கேற்ப நமது தொழுகையும் வணக்க வழிபாடும் நமது வாழ்வும் மரணமும் அகிலங்களின் இறைவன் அல்லாஹ்வுக்கே ஆகும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடைய நேசத்தை பெற கேட்க வேண்டிய அழகிய துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக. யா அல்லாஹ், உன்னுடைய அன்பையும்
உன்னை நேசிப்பவர்களின் அன்பையும் நான் உன்னிடம் கேட்கிறேன். எனவே அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று ஈருலகிலும் வெற்றி பெற வல்ல ரஹ்மான் உதவி செய்வானாக. ஆமீன். وآخر دعوانا عن الحمد لله رب العالمين. جزاك الله خير. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்ததாக சாஜித், திருக்குர்ஆன் பயன்கள். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் கூப்பிடாம இருங்க. மாணவ மாணவிகள் கொஞ்சம் அமைதியா இருங்க, சவுண்டு விடாம அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. திருக்குர்ஆனை பயன்படுத்தும் முக்கிய முறைகள். திருக்குர்ஆனை ஓதும் பொழுது கவனமாக ஓத வேண்டும். அடுத்ததாக ஒய் முகமது நஜீத், அரபி டு தமிழ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஃபலரபாத்துன், காய்கறிகள் மற்றும் பழங்கள், அரபி டு தமிழ். ஜஸ்ருன், கேரட். டமாத்திலுன், தக்காளி. ஹியாருன், வெள்ளரிக்காய். ஷூமுன், பூடு. பசலன், வெங்காயம். ஹலரபாத்துன், துஃபாகுன், ஆப்பிள். மௌசூன், வாழைப்பழம். புர்தகாலுன், ஆரஞ்சு. இனபுன், திராட்சை. ஃபராவிலத்துன், ஸ்ட்ராபெரி. கிவி. அனானாசுன், பைனாப்பிள். பித்தீகுன், வாட்டர்மெலன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. அடுத்து உங்கள் முன்னாடி அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை உங்கள் முன்னாடி ஓதக்கூடிய மாணவி தௌஃபீகா அவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாணவி பிறவியிலேயே பார்வை இழந்த மாற்றுத்திறனாளி. இந்த அல்லாஹ்வின் திருநாமத்தை நான் எப்படியாவது மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய மதர்சாவில் கேட்டு 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 மனனம் செய்து அவர்கள் இப்போது உங்கள் முன்னாடி அந்த அழகிய திருநாமத்தை ஒவ்வொரு நாளும் அதை மனனம் செய்யும் போது ஒரு குறிப்போடு மனனம் செய்வார்கள். அந்த மனனம் செய்த அந்த மாணவி உங்கள் முன்னாடி இப்பொழுது ஓதுவார்கள். அவர்கள் பிறவியிலேயே பார்வை இழந்த மாற்றுத்திறனாளி. அவரை காட்டி அதிகமாக துவா செய்யுங்க. தௌஃபீகா மேல போப்பான். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவளாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். அஸ்மால் ஹுஸ்னா, அல்லாஹ்வின் அழகிய திருப்பெயருக்கு அஸ்மால் ஹுஸ்னா என்று குறிப்பிடும். ரஹ்மானு, அளவற்ற அருளாளன்.
ரஹீமு நிகழ்ச்சான்புரியும் அல் மலீக்கு பேர் அரசன் அல் குத்தூஸ் மகாதுரியம் சலாமு சாந்தி அளிப்போம் அல் முக்மீனு அபயமளிப்போம் ஹைமினு பாதுகாப்போம் அல் அசீஸு மிகைத்தொல் ஜப்பாரு அடக்கியாழ்வன் தகபீரு பெருமைக்குரியவன் அல் ஹாலிக்கு படைப்பவன் அல் பாரி உருவம் அமைப்பவன் சவ்வீரு உருவாக்குவன் கஃபாரு மன்னிப்பவன் கஹாரு அடக்கியாழ்வன் அல் வஹாபு பெருமுடையாளன் அரஸாக்கு உணவளிப்பவன் அல் ஃபத்தாஹு வெற்றி அளிப்பவன் அல் அல்லீமு யாவையும் அறிந்தவன் காபிலு கைப்பற்றுவன் அல் பாசித்து தாராளமாக தருவன் ராஃபியு உயர்த்துவன் காஃபிலு தாழ்த்துவன் அல் மொய்யஸு கண்ணியம் உள்ளவன் அல் முதில்லு வெளிவடைய செய்வன் சமியும் அனைத்தையும் செறியேற்பன் வசீரு பார்ப்பவன் அல் ஹக்கமு தீர்ப்பளிப்பவன் அல் அதுலு நீதியாளன் அத்தீஃபு நுட்பமானவன் அல் அலீமு ஆழ்ந்தறிந்தவன் அல் கபீரு ஆழ்ந்தறிந்தவன் அல் அலீமு சாந்தமானவன் அல் அஃபூர் அல் அலீமு மகத்துவம் உடையவன் அல் அஃபூர் மன்னிப்பவன் அல் ஷக்கூரு நன்றி பாராட்டுவன் அல் அலியு மிக உயர்மானவன் கபீரு மிக பெரியவன் அல் அஃபீலு பாதுகாப்பவன் அல் முக்தீவ் கண்காணிப்பவன் அசீபு கணக்கு கேட்பவன் அல் ஜலீலு மாண்பு மிக்கவன் அல் கரீமு பெரும் தயாளன் அல் ரக்கீபு காவல் புரிவன் அல் முஜீபோ அங்கீகரிப்பவன் வாசிபு விசாலமானவன் அல் ஹக்கீம் நுண்ணறிவுடையவன் வதூத் நேசிப்பவன் அல் மஜீத் மகிமையுடையவன் அல் பாயிஸ் மறுமையில் எழுப்புவன் ஷஹீத் சாட்சிக்குரியவன் ஹக்கு உண்மையாளன் அல் ஹக்கு உண்மையாளர் கவியு வலிமை மிக்கவன் மத்தீனு உறுதியானவன் அல் ஹமீது புகழுக்குரியவன் அல் முஹுசி பெரும் மதிப்புக்குரியவன் அல் வலியு பாதுகாப்பவன் அல் முக்தியு உற்பத்தி செய்வன் முயீத் மீள வைப்பவன் முயீத் உயிர் அளிப்பவன் அல் முமீத் மரணிக்க செய்வன் கையு நித்திய ஜீவன் கையு என்றும் நிலையாய் நிற்பவன் வாஜித் கண்டுபிடிப்பவன் அல் வாஜித் பெரும் மதிப்புக்குரியவன் வாஹித் தனித்தவன் அல் அஹத் அவன் ஒருவன் ஷமல் தேவையற்றவன் அல் காதி ஆற்றலுடையவன் கதிர் பேராற்றலுடையவன் கத்தீர் முற்படுத்துவன் அஹ்சிர் பிற்படுத்துவன் அல் அவ்வலு ஆரம்பமானவன் அல் ஆஹிரு இறுதியானவன் அல் ஆஹிரு மேலானவன் பாத்தினு அந்தரங்கமானவன் அல் வாலி அதிகார பொறுப்பு உள்ளவன் அல் முத்தாலி மிக உயர்வானவன் பர்ரு அல் பாத்தி அந்தரங்கமானவன் பர்ரு நன்மை புரிவன் தவ்வாப் மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன் அஃபூவு மன்னிப்பவன் தக்கின் பழிவாங்கல் அஃபூவு மன்னிப்பவன் அஹூஃபு இரக்கமுடையவன் மாலிக்குல் முல்க் ஆட்சிக்கு அதிபதி துல் ஜலாலி வல்லிக்ர கண்ணியம் கம்பீரம் உடையவன் அல் முஹுஜித் நீதியாளன் ஜானி அனைத்தையும் ஒன்று சேர்ப்பவன் கனியு தேவையற்றவன் முகுனி நிறைவாக்குவன் மானியு தடை செய்வன் அல்லாஹ் அல் மானியு தடை செய்வன் லாரு இடரளிப்பவன் அல் நாஃபியு பலனளிப்பவன் நூறு பிரகாசமானவன் அல் ஹாதி நேர்வழி காட்டுபவன் அல் பதியு முன்மாதிரி இன்றி அல் பாக்கி நிரந்தரமானவன் அல் வாரிஸ் உரிமையாளன் அல் ரஷீத் நேர்வழி காட்டுபவன் சபூர் மிக பொறுமையாளன் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த மாணவிக்காண்டி அதிகமாக துஆ செய்யுங்க. அவங்களுடைய கல்வியில மேலும் மேலும் அபிவிருத்தி அடைவதற்காண்டி அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது மக்ரிப் தொழுகைக்காண்டி இப்பொழுது தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடைபெறும். மக்ரிப் தொழுகை பின்னாடி தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடைபெறும். இன்னும் சிறந்த மாணவர்களுடைய பேச்சுக்களும் மாணவருடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாடகங்களும் சிறந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய நாடகங்களும் இருக்கின்றது. அனைவரும் கலந்து கொள்வோம். யாரும் உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்க வேணாம். பாங்க சொல்லுவாங்க. சில தொழுகை முடிச்சோன்னையும் அப்படியே நிகழ்ச்சி கண்டினியூ ஆகும். இந்த மார்க்க கல்வியோட அவசியத்தை புரிகிற வகையில தான் இந்த நிகழ்ச்சி ஒட்டுமொத்தமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு 2 கண்களும் தெரியாத நிலைமையில் நாங்கள் அந்த பிள்ளைய தொடர்ச்சியாக அஸ்லம்கிட்ட கேட்கும் போது ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் வரக்கூடிய மாணவர்கள்லாம் அந்த பிள்ளையும் ஒரு மாணவி. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் எல்லா விதமான அருளையும் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் பல மாணவ மாணவிகளை தொடர்ச்சியாக விடுமுறை எடுக்க வைத்து
அல்லது இந்த உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான டியூஷன் சென்டர்களை சேர்த்து, போன முறை இருந்த ஒரு 4-5 பேர் கூட நாங்கள் டியூஷனுக்கு அனுப்புறதுனால எங்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்லும்போது, நாளை மறுமையில் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய இந்த மார்க்க கல்வி என்பது மறுமையில் நாளைக்கு இறைவன் முன்பு உங்கள் நன்மை தீமைகளை எடை போடும் போது அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக பரிந்துரை செய்யக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் மார்க்க கல்வியை கொடுக்கவில்லை என்றால் நாளைக்கு மிகப்பெரிய கை சேதம் அடைந்தவர்களாக நீங்கள் இறைவன் முன்பு நிற்பீர்கள். இந்த உலக வாழ்க்கையிலும் அவர்களுக்கான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் நாளைக்கு மறுமையில் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய அந்த உயர்ந்த இடத்தை அடையக்கூடிய வகையில் இந்த மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை தொடர்ச்சியாக எல்லா பள்ளிகளிலும் நடைபெறக்கூடிய மதரசாவிற்கும் நீங்கள் அனுப்பி வையுங்கள். ஒவ்வொரு பள்ளிகளிலும் நடத்தக்கூடிய மதரசாக்கள் என்பது அந்த இமாம்களும் ஆலிமாக்களும் மிகப்பெரிய சிரமங்களுக்கு மத்தியில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அந்த இமாம்களுக்கு ஆலிமாக்களுக்கு அந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் அல்லாஹ் மிகப்பெரிய அருள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் இந்த மார்க்க கல்வியினுடைய அவசியத்தை உலகம் முழுவதும் அல்லாஹ் பரவ செய்யக்கூடிய ஆற்றலை வேண்டும் என துஆ செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதிகமான பெண்கள் இருப்பதால் பள்ளியில் அந்த தொழுக இடம் பற்றாக்குறை காரணமாக வாங்க சொல்லுவாங்க. இன்ஷால்லா நீங்க அப்படியே அமருங்க. ஆண்கள் மட்டும் தொழுக போறவங்க தொழுதுட்டு வந்துருவாங்க. அந்த தொழுகைக்கான 5 நிமிட இடைவெளி மட்டும் விடப்படும். அதற்கு பின்பு தொடர்ச்சியாக நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். இன்னும் உங்கள் மத்தியில் பல மாணவர்கள் தங்கள் ஒவ்வொரு தலைப்பெடுத்து உரையாற்ற உள்ளார்கள். அதிலும் ஆலிமா பட்டப்படிப்புக்கு படிக்கக்கூடிய மாணவிகள் Allah